Bountifulness brings rest. அங்கே ஆத்மா நன்மை அடையும் போது, திருப்தி அடையும் போது இளைப்பாறுதல் கிடைக்கிறது. சங்கீதம் 116 சங்கீதம் 7 சொல்லுகிறது, என் ஆத்மாவே கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. Psalms 116:7 says, return unto the rest, O my soul, for the Lord hath dealt bountifully with thee. நிறைவை பெற்றுக்கொள்ளும் போது குறைகள் நீங்குகிறது. குறைகள் நீங்கும் போது ஆவி ஆத்மா சரீரத்தில் மிகுந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஏற்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையே அது கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை. அவர் கொடுத்த வாழ்க்கையை, அவர் கொடுத்த விடுதலையோடு கூட நாம் வாழும்போது அவர் நம்மை அசாதாரணமான காரியங்களுக்குள்ளாய் வழிநடத்துவது மட்டுமல்ல, அவர் நன்மை செய்து நம்முடைய தேவைகள் அனைத்தையும் சந்தித்து அதன் மூலமாக நம்முடைய வெளிப்பிரகாரமான சந்தோஷம் சமாதானம் மட்டுமல்ல, ஆத்மாவிலே அவர் இளைப்பாறுதலை தந்து அந்த இளைப்பாறுதல் நிமித்தம் நமக்கு ஆனந்த மகிழ்ச்சி உண்டாகிறது. ஆனபடி நான் இந்த உலகத்திலே ஜீவிக்கும் பரியந்தம் கர்த்தருடைய வழியிலே நடக்கும்போது அவர் நம்மை பாதுகாத்து, நம்மை பராமரித்து, நம்மை நித்தியத்துக்குள்ளாய் அங்கே இளைப்பாறும்படியான ஸ்தலத்துக்குள்ளாய் கொண்டு போய் சேர்க்கிறார். அந்த ஆசீர்வாதம் மகத்தான ஆசீர்வாதமாய் நமக்கு இருக்குது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆமென்.